எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் வறுவல் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ரான் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். ப்ரானில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள்லாம். அதுக்கப்புறம் வந்து மல்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வாசனைக்காக மல்லி பவுடர் சேர்க்குறோம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், உப்பு காரம்லாம் ஏறணும் ப்ரானில். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரானில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்க ப்ரானை சேர்த்துட்டு ப்ரானை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேகட்டும். அதில் வந்து தண்ணி விட்டு திரும்ப ஒரு 3-4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தா நம்மளோட ப்ரான் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.